திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரைகணி அப்பமோடவள் கோரி கப்பியதரி மோகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகவன வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொழுதிரள் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடையினை முற்படுகிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனவருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவே தீர்த்தனையாள் கந்தா கதிமேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழிர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அனைத்தறியார் நடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் வதம் போற்றி ஊழிமொழி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றமும். எல்லாம் வல்ல திரிபுர சுந்தரி உடனாகிய மருந்தீஸ்வரர் பெருமானுடைய மிக பெரும் கருணையினாலே நாம் இன்று பொன்னும் பழத்தாடும் தலைவன் என்கின்ற தலைப்பை பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கூட்டியுள்ளது. சைவர்களுக்கு பஞ்ச சபை மிகவும் முக்கியமானது. அதில் சித்திர சபையாக சொல்லப்படுவது குற்றாலம், வெள்ளியம் சபையாக சொல்லப்படுவது திரு ஆலவாயாகிய மதுரையம்பதி, ரத்தின சபையாக விளங்கக்கூடியது திரு ஆலங்காடு. சித்திர சபை, வெள்ளியம் சபை, தாமர சபையாக விளங்கக்கூடியது செப்பேடு என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலியில் உள்ளது. இந்த சிதம்பரம் ஒன்றுதான் பொற்சபை என்று அழைக்கப்படுவது. ஏன் பொற்சபையாக விளங்குகின்றது என்றால், அங்கே பொன்னால் அந்த கூரையை வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலும், அங்கே பெருமான் பொன்னம்பலத்தாடும் தலைவனாக விளங்குகின்ற காரணத்தினாலும் மாணிக்கவாசகர் பெருமான் சர்டிபிகேட்டே கொடுக்கிறார். பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயை. இப்ப பொன்னம்பலத்து ஆடும் தலைவன் அப்படின்னா, அந்த பொன்னம்பலத்திலே அந்த கூரையானது நாம் ஒரு நாள் 21,600 தடவை நாம் சுவாசம் செய்கின்றோம். அதை அங்கே ஓடாக வைத்திருக்கின்றார். அதில் அடைந்திருக்கக்கூடிய அந்த ஆணியானது நம்முடைய நாடி நரம்புகளாக விளங்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் அங்கே அணிகளாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட பெருமான் அங்கே பொன்னம்பலத்தில் அங்கே வீற்றிருக்கின்றார். இப்ப தற்சமயமா உலகத்திலே மத்தி எது என்று ஆராய்ச்சி செய்தார்கள். அதில் தமிழ்நாடு, அதிலே மையத்துல சிதம்பரம், சிதம்பரத்துல எதுவும் மத்தின்னு பார்க்கும்போது அந்த சிற்றம்பல மேடை, அதிலும் மையம் பார்க்கும்போது பொன்னம்பல அந்த கூரை, அதிலும் மையம் எதுவும் பார்க்கும்போது பெருமானுடைய திருநடனமாக விளங்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய முகூர்த்தம், அதுலேயும் எது மையம் பார்த்தாங்க, அந்த எடுத்த பொற்பாரம், அந்த எடுத்த திருவடி தான் முக்கியம். அத அப்போஸ்தலர் அழகா சொன்னார்.
சாடை எடுத்தது தக்கண்டன் வேள்வியில் சந்திரனை, வீடை எடுத்தது காலனை, நாரணன் நான்முகன் தேட எடுத்தது தில்லை சிற்றம்பலத்து நட்டம், ஆடை எடுத்திட்ட பொற்பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே. எப்படி வாங்க இந்த மாதிரி பாடலாம் நமக்கு கிடைச்சிருக்கேன். நம்மளா இந்த பாடல்கள்லாம் நினைந்து நினைந்து உருக வேண்டும். அப்போ சாமி அழகா பாடுற. எதுக்காக சாமி அந்த பாதத்தை எடுத்திருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக எடுத்திருக்கேன் அந்த எடுத்த பொற்பாதம். ஏன் அப்படி எடுத்திருக்காரு அப்படின்னா, இப்ப யானை பாகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. யானை பாகனே நினைச்சால் கூட அந்த யானையில போய் ஏறி உட்கார முடியாது. அது பார்த்து காலை கொடுக்கணும், ஏறுப்பா அப்படின்னு கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது யானை பாகனாவே இருந்தாலும் எத்தி உதைச்சும். இல்ல நான் ஹெலிகாப்டர்ல போய் நான் முதுகுல போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைச்சாலும் கூட திரும்பி போட்டு என்ன செய்யணும். ஆனா நம்ம சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னா, எப்ப வேணாலும் வாப்பா, இந்த திருவடியை நீ பற்றிக்கொள், நான் உன்னை எப்ப வேணாலும் உன்னை கரையேற்றுகின்றேன் என்று சாமி அந்த எடுத்த பொற்பாதத்தை தூக்குனது மட்டும் இல்லாம அதை காமிக்க வேறு செய்யறாரு பாருங்க. இந்த திருவடியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு, இதுக்கு பேர் கஜ கஷ்டம் என்று பெயர். அந்த கைக்கு வந்து என்ன பேரு? கஜ கஷ்டம். அதை சுவாமி காமிக்கிறார். இந்த திருவடியை பற்றி கொள்ளுங்கள், எப்ப வேணாலும் உங்களை கரையேற்றுகின்றேன் என்று சிவபெருமான் அந்த எடுத்த பொற்பாதத்தை, இந்த பாதத்தை நான் காணப்பட்டால் மனித பிறவியும் வேண்டுவதை இந்த மாநிலத்தின்னு அப்போ சகம் சொல்றாரு. புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலம். சாமி எனக்கு பெரும்பாலும் எனக்கு பிறவி வேண்டாம், எனக்கு நீ பிறவி கொடுக்கிறதா இருந்தா புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதத்தை காண பெற்றாள். ஏன் பொற்பாதம்னாரு? சிவபெருமானுக்கு வந்து சொல்லும் போது மேலோட்டமாக சொல்லப்படுவது எதுன்னா பொன்னார் வேணியன். பொன்னார் வேணியன் தானே? பொன்னார் வேணியனா பொன்னார் வேணியன் இல்லையா? பொன்னார் வேணியனே புலித்தோலை அரைக்கசி. அது வந்து பொன் செய்த மேனியனை பாட்டு பாடுறேன். பொன் செய்த மேனியனாக இருந்தாலும் கூட சடையும் செஞ்சடையும் வந்து பொன் சடையும் கூட சொல்லுவாங்க, சென்னாலும் கூட. ஆனா உண்மை திருமணி எது அப்படின்னா, சாமிக்கு உண்மை திருமணியாதான் சொல்லுங்க பார்ப்போம். என்ன சார்? பொன்னார் வேணுது உபச்சாரமாக சொல்லப்படுவது. ஆனா உண்மையிலேயே சுவாமியுடைய திருமணி என்ன, அதை ஞானசம்பந்த பெருமான் அழகா சொல்றாரு. மங்கையர்க்கரசின் வளவர் கோன்பாவை வரிவளை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டிமதேவி பணி செய்து நாள்தோறும் பொங்கழல் ஊருவன். என்ன சொன்னாரு? பொங்கழல் ஊருவன். அவன் எப்படிப்பட்ட உருவம் உடையவன்? பொங்கு அழல் போன்ற மேனியை, நெருப்பு போன்ற மேனி, பொங்கு அழல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னோடு வந்த அளவாயாவதும் இது. சரி, அதுதான் திருமணியா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் மேல அப்பாற்பட்டவர் சிவபெருமான். நம்ம நெருப்பு தான் திருமணி நம்ம நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் இருநிலனாய் தீயாய் நீருமாகி இயமான நாம் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாவும் சாமி இருக்கிறார். அவர் நீரும் சொல்ல முடியாது, நிலத்துல இருக்கான்னு சொல்ல முடியாது, அவர் நெருப்பா இருக்கான்னு சொல்ல முடியாது, நெருப்பாவும் இருப்பாரு. ஏன்னா சொற்றுரை வேதியும் சோதியும் ஆனவன், சோதியாவும் இருப்பாரு. ஆனா சோதி கடவுள் கிடையாது, சோதியாவும் இருப்பாரு. சாமி எப்படிப்பட்டவன்னா உருவம் அருவம் அருவுருவம் அதையும் தாண்டிய சொரூபம் உடையது. இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாது சாமி. சிவபெருமானுக்கு உருவம் கிடையாது. ஆனா நமக்காக என்ன செய்யறாரு? சாக்கடையில காலை வைக்கிறார். இது எப்படி சாக்கடைன்னு கேட்கீங்களா? உதாரணத்துக்கு சொல்றேனே, மழை நீர் இருக்கு பார்த்தீங்களா? மழை நீர் சுத்தமான நீரா சுத்தமான நீர் இல்லையா? சுத்தமான நீர். அது வந்து சுத்தமாயா போகணும்னு அர்த்தம். அது நேர நம்ம வீட்டு மொட்டை மாடியில வந்து அந்த தொட்டியில வந்து விழுகுது அந்த தண்ணி. இப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கலங்கிரும். அது வந்து அசுத்தமாயா போகணும். அந்த தண்ணியானது அந்த டேம்ல இருந்து நேர குழாய் வழியா வந்தா எங்க வரும்? கீழே வாய்க்கால்ல வரும். அதுதான் நாம இருக்கக்கூடிய பிரகிருதி மாயா போகணும் பேர். சாமி இதெல்லாம் கடந்து இருக்காரு. சுத்தமாயா போனத்தையும் கடந்திருக்காரு, 36 தத்துவங்களையும் கடந்திருக்காரு சுவாமி. இப்ப எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, அங்க இருக்கக்கூடிய பெருமானை, எங்க 36 தத்துவத்தையும் கடந்திருக்கின்ற அந்த பெருமானை, மண் தத்துவம் முதல் தத்துவம். இப்ப நாம இருக்கிறது
தத்துவத்துல இருக்கும், முதல் தத்துவத்துல மண்ணுல இருக்கும். அங்க இருக்கிற சாமி இங்க வந்து நடனமாட வச்ச 2 முனிவர்களை நம்ம மறந்துடக்கூடாது. யாரும் சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லிட்டீங்க, வெரி குட். பதஞ்சலி வியாக்கிரவாதம் நம்ம மறந்துடவே கூடாது. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நடராஜ மூர்த்தமே நமக்கு கிடைச்சிடும். அப்பேற்பட்ட தனி சிறப்புடையவர்கள் அந்த 2 வரையும் எல்லா நடராஜ மூர்த்தத்திலையுமே கண்டிப்பா எது இருக்கணும்னா பதஞ்சலியும் வியாக்கிரவாதரும் கண்டிப்பாக இருக்கு. ஒரு முறை நாராயணர் அப்படியே சயனத்தில் இருந்தார். அப்படி இருக்கும்போது அதை தாங்கி கொண்டிருந்த ஆதிசேடன் எப்பயும் இருக்கிறத விட ஒரு நாள் பாடியோட வெயிட் கூடிக்கிட்டே இருந்தது. யாருடைய பாடி? விஷ்ணுடைய பாடி கூடிக்கிட்டே இருந்தது. சாமி என்னைக்கும் இல்லாம இப்படி உங்களுடைய உள்ள பூரிப்பு என்ன என்று கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, சிவருமாடைய அந்த ஆனந்த நடனத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு திருமால் சொல்ல, உடனே அப்படி இவர் கேட்டதுமே இவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு. யாரு? ஆதிசேடன் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. இப்ப நீ என்கிட்ட இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீ வந்து கைலாயத்துல போய் தவம் செய்வாயாக என்று விஷ்ணு அனுப்பி வைக்கிற, எங்க கைலாய மலைக்கு அனுப்பி வைக்கிற. அதுக்கப்புறம் அவர் தம்பி தான் அவருக்கு ஆதிசேடனா இருக்கு. இவரு போய் கைலாய மலையில போய் தவம் செய்யறார். ஓம் சிவாய நம அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க. எப்பயுமே மந்திரம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா யாரும் இருக்கக்கூடாது, ரொம்ப அமைதியா இருக்கணும். அதனாலதான் பூஜையெல்லாம் காலையில வெள்ளனத்துக்கே செஞ்சிடணும்னு சொல்ற காரணம் என்னன்னா, 6 மணிக்குள்ள செய்யணும்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, எந்த சப்தமும் இருக்காது. விடுதிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பால்காரன் வந்துருவான், பால் பால் அப்படிமா, அப்புறம் பத்திரிக்கைக்காரன் எல்லாரும் எந்திரிச்சு ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா. ஆனா அந்த நேரத்துல வழிபாடு செஞ்சா நமக்கு சரி வராது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அருங்கோடு மலர்கள் கொண்டு அந்த ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கருமையில் கட்டி போல்வார் கடவுள் விரட்டினாரே அப்படிங்கிறாரு அப்போஸ்தலர். பெரும் காலை எந்திரிச்சதுமே குளிக்கணுங்கிற எண்ணத்தோட எந்திரிக்கணும், பெருமானுக்கு அடிமை ஆகணுங்கிற திறத்தோட எந்திரிக்கணும், மலர்களை ஆர்வத்தோட பறிக்கணும், அதை அன்போடு சாமிக்கு எடுத்து அதை அர்ச்சிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு காலையில் எழுந்திருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தர், அப்படிப்பட்ட சாமிய அங்கிருந்து 36 தத்துவத்தையும் கடந்து இருக்கின்ற அந்த பெருமான இங்க நடனமாட செய்த 2 முனிவர்கள்ல இந்த பதஞ்சலி முனிவராக வழங்கக்கூடிய ஆதிசேடன் கைலாய மலையில போய் சாமியை மனம் ஒன்றி தியானித்துக் கொண்டிருக்கின்றார். எப்பயும் மனம் ஒன்றுனா சிவபெருமான் வருவாரு, மனம் ஒன்றில்னா சுவாமி காட்சி கிடைக்கவே கிடைக்காது. யாரு நம்ம எப்படி இருக்கோம்? இப்ப நீங்க பூஜையே செய்யறீங்க அப்படின்னா, பூஜை செய்யும் போது மனமானது சிவபெருமானோடு ஒன்றணும். ஒன்றல அப்படின்னு வச்சுக்கோங்க, சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறத பூரா சொந்த பந்தத்தை பூரா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை நினைச்சுக்கிட்டு இருந்தா கதையாக சொல்லுவாங்க. அப்ப மனம் சாமியிடம் அப்படியே ஒன்ற வேண்டும். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பாடலையும் சொல்லும் போது, ஒரு நெறிய மனம் வைத்து உன ஞான சம்பந்தர் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே அப்படின்னார். அப்ப மனம் ஒன்றி அந்த திருமுறையை பாடினால் தொல்வினை தீரும். மனம் ஒன்றி பாடல்னா தொல்வினை எப்படி தீரும்? சொல்லுங்க, தீருமா? தீரும். அப்ப எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் மனம் ஒன்றி செய்ய வேண்டும். ஒன்று இருந்து நிலையுங்கள் உணவே ஒன்றில்லை கன்றிய காலனை கடிந்தான். யாருக்காக? தன் அடியவருக்காக. சென்று தொழுவின்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. அப்ப சிதம்பரத்துக்கு போனா எப்படி போகணும்? மனம் ஒன்றி போனா அந்த சிலம்பொலி நமக்கு கேட்கும். மனம் ஒன்றலைன்னா சிலம்பொலி கேட்க. அப்ப மனம் ஒன்றி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மனம் ஒன்ற வேண்டும். மனம் ஒன்றவில்லை என்றால் சிவபெருமானுடைய காட்சி நமக்கு கிடைக்காது. அப்படி கைலாய மலையில மனம் ஒன்றி ஆதிசேடன் தியானித்துக் கொண்டிருக்கும் போது சிவபெருமான் அவருக்கு வந்து காட்சி கொடுத்தார். ஆதிசேடா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் அப்படின்னார். சுவாமி, உங்களுடைய ஆனந்த நடனத்தை அடியேன் கண்டு தரிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படி கேட்டுக்கொண்டதும் உடனே சுவாமி சொன்னார், இப்ப ஏற்கனவே தில்லையில் வியாக்கிரவாதன் என்பவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார், அங்கே நீயும் போய் தவம் செய்வாயாக. நீங்கள் இருவரும் தவம் செய்து கொண்டீர்கள். ஒரு தைப்பூச நன்னாள் அன்று வியாழக்கிழமை மத்தியான வேளையில் உங்கள் இருவருக்கும் திருநடனம் புரிகின்றோம் என்ற விஷயத்தை யாருக்கு சொல்றாரு? ஆதிசேடன். உடனே ஆதிசேடன், பெருமனே ரொம்ப நன்றி அப்படின்ட்டு கிளம்ப போனாரு. ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னாரு. இப்படி போயிடாத, இவர் எப்படி இருக்காரு? இப்படி போனா என்ன ஆகும்? நீ பாதாள உலக வழியாக செல்வாயாக, என்ன நாகலோகம் வழியாக.
பாதாள உலகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீழே உலகம் இருக்கு. நமக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதது இல்லை. கீழே வந்து அதல, விதல, சுதல, தராதல, மகாதல, ரசாதல, பாதாள 7 உலகம் இருக்கு. இப்ப நாம இங்க எப்படி உலகத்துல இருக்கணும்? நம்ம வந்து நடுநிலையான உலகத்துல நாம இருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, இது நமக்கு கீழே தண்ணி இருக்கா இல்லையா? இறைவனுடைய கருணை பாருங்க. நம்ம தண்ணி மேல மதந்துகிட்டு இருக்கோம். போர் போட்டா தண்ணி வருது, தண்ணிக்கு மேலதான் இருக்கணும் நம்ம. அப்ப இறைவனுடைய கருணை தானே. யோசிக்கணும் நம்ம, சாமி எப்படி நமக்கு கருணை புரிகின்றார் என்ற அந்த விதத்தை நாம் ரொம்ப யோசிப்பாங்க. எப்படி நமக்கு இந்த உடம்பை கொடுத்து கை காலெல்லாம் கும்பிட கொடுத்து, வேற எந்த பிறவையும் இப்படி வந்து கும்பிட முடியுமா? மனித பிறவிக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு, எந்த பிறவிலும் இந்த வாய்ப்பு கிடையாது. அது சொன்னாரு சிவஞான சித்தியார் நூல் சொன்னது, விலங்குகளுக்கு எல்லாம் சொல்லணும். மானுட பிறவி தானும் வகுத்தது. எதுக்காக சுவாமி வகுத்து வைத்திருக்கிறார் என்றால், மனம், வாக்கு, காயம், ஆனிடத்து 5 அரண் பணிக்காக வென்றோ வானிடத்த ஒரு மண்மேல் வந்து அரண்தனை அச்சிப்பர் ஊனிடத்து உழலும் ஊமர் இதை ஒன்றும் புணரார் அந்தோன்னு. இந்த ஊனிடத்து ஊமர்கள் வந்து இதை ஒன்றும் புரியாமல் இருக்கின்றார்களே, உங்களை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு. அப்ப மானிட பிறவிக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காரு சுவாமி? இந்த விதியை வகுத்து வைத்திருக்கின்றார். மனத்தினாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை மானுட பிறவி தானும் வகுத்தது. மனம், வாக்கு, காயம், ஆனிடத்து 5 அரண் பணிக்காக, இறைப்பணிக்காக பயன்படுத்தும் இந்த உணவு. நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? செல்போன் பார்க்கவும், இந்திய தொலைக்காட்சின்னு முதல் மாதிரி அங்க போய் உட்காரவும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா 60 வயசு செல்போனை எடுத்து நைட்டு ஒரு 12 மணிக்கு செல்போன் எடுத்து வச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேக்கப்னா, அதை சொல்றது கேளுங்க, இதுல ஒரு விஷயம் இருக்கு. 12 மணிக்கு மேக்கப் பண்ணிதான் அந்த வீட்டுக்காரர் பார்த்துட்டே இருந்தாரு. என்னம்மா இப்படி 12 மணிக்கு இப்படி மேக்கப் பண்ணிட்டு இருக்கியம்மா, என்னம்மா? நீங்க ஒண்ணு, ஏன் கவலை எனக்கு தான் தெரியும். நல்லா வந்து சேர்ந்தீங்க. ஃபேஸ் லாக் வேற ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஃபேஸ் லாக்கா? ஃபேஸ் லாக் ஓப்பன் பண்ணாதனால இவங்க மேக்கப் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்றாங்க. அவர் பார்த்தாரு அந்த ஐயா, உண்மையான முகம் அந்த செல்போனு கூட பிடிக்கல அப்படின்னாரு அவருக்கு. அதனால எந்த நேரம் செல்போன் பார்க்கறது, செல்போன் நல்ல நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு, எல்லாம் எவ்வளவோ இருக்கு சாமியை பத்தி. 2வது வீணை எல்லாம் கேட்கணும். நீங்க செல்போன்ல யூடியூப்ல எல்லாம் போனீங்கன்னா சாமி எந்த நேரம் கூலிக்காலத்துல கூட வீணை மீட்டுக் கொண்டே இருப்பார். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல, அதெல்லாம் கேட்கணும். வீணையெல்லாம் உயிர் அப்படி வருடும், அதெல்லாம் நம்ம கேட்கணும். அப்படி அதெல்லாம் விதல, சுதல, தராதல, ரசாதல, மகாதல, பாதாள உலகத்திற்கு போய் அந்த வழியாக போய் சென்று நீ தில்லையை அடைவாயாக என்று சிவபெருமான் சொன்னதும் உடனே ஆதிசேடனாக விளங்கக்கூடிய பதஞ்சலி முனிவர் அப்படியே வந்து அப்படி மேலே ஏறி வந்தார். பாதாள உலக வழியா மேல தில்லையை வந்து அடைந்தார். பார்த்தா அங்க வியாக்கிரபாதை தவம் செஞ்சுட்டு இருக்கார். கண்ணை மூடி தியானத்துக்கு கொண்டிருக்கார். அப்படி போய் ஒரு பக்கத்துல போய் அப்படி போய் பக்கத்துல நின்றுகிட்டே இருந்தார். எப்போ இவர் கண் திறப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்ப திறப்பாரா, பிற திறப்பாரா, நாளைக்கு திறப்பாரா? ஞானிகள்லாம் கண்ணு முன்னாங்க நாள் போறது தெரியாது, வருடம் போறது தெரியாது. புற்றுமாய் மரமாய் புனல் காலை உண்டியாயின்னு கூட மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. மனம் ஒன்றுனா வருடம் போறதும் தெரியாது, எத்தனை ஆண்டுகள் தவம் செய்வதுங்கிறதும் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இறைவனோடு ஒன்றினா. ஒன்றரைன்னா வராது. ஒன்றரைன்னா எறும்பு குடிச்சா கூட என்ன ஆயிரும், இருப்பு வேற கடிக்குதே அப்படின்னு நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்கார முடியாது, எரிச்சு ஓடிடும். அது கூட இறைவன் அருள் இல்லாம தியானம் செய்ய முடியும். ஒருத்தர் கடற்கரை பக்கத்துல ஒரு பையன் வந்து ஒரு 4-5 பையன் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் எப்பவுமே தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு நாள் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆழ்ந்துட்டான் இறைவனோடு. கடைசி ஒரு நாள் கண் திறந்து பார்த்தான். திறந்து பார்த்து அங்க நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. இப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்டோம்னா நாங்க விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்ப என்னுடைய நண்பர்லாம் நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு 200 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அவன் கண்ணை மூடி எத்தனை நாள் ஆயிடுச்சு? 200 வருடம் ஆயிடுச்சு. வருடம் போறது தெரியாது. இறைவனோடு ஒன்று நாள் போறது தெரியாது, இரவு பகல் போறது தெரியாது. ஓங்கி ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் அது உள்ளம், அங்கு நமனும் அங்கில்லை இராப்பகல் இல்லைன்னு திருமணத்தவன் என்ன சொல்ற. இராப்பகல் தெரியாது, சாமியோட ஒன்றுனா. இந்த அளவுக்கு இறைவனோடு ஒன்றான்.
அப்படி இவர் போய் பார்த்துட்டே இருக்காரு. வியாக்கிரபாத முனிவர் போய் பார்க்குறாரு. இன்னைக்கு திறப்பாரா நாளைக்கு திறப்பாரு பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் கண் திறந்தார். உடனே இவர் போய், நீங்க தான் வியாக்கிரபாதரா அப்படின்னு கேட்டார். ஆமா, அடியேன் தான் வியாக்கிரபாதர். யார் சொன்னா அப்படின்னதும், கைலாய மலையில உங்களை சிவபெருமான் சொன்னார் அப்படின்னதும், இன்னது சிவபெருமான் சொன்னாரா? உண்மையிலே சொன்னாரா? ஆமா, உண்மையிலே சொன்னார். இல்ல சிவபெருமான் தான் சொன்னாரா? ஆமா, சிவபெருமான் தான் சொன்னார். அப்படி ஒரு கண்ணுல இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தார். வியாக்கிரபாதருடைய கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. நிப்பாட்டவே முடியாது. என்னை கைலாயம் சிவபெருமான் சொன்னாரா? வியாக்கிரபாதனே சொன்னாரா அப்படின்னு. நீ எதை நோக்கி தியானம் செய்கின்றீர்கள்? நான் ஆனந்த நடனத்தை கண்டு தரிசிப்பதற்காக தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். நானும் அதுக்காக வந்தது. நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து தவம் செய்வோம். நம்ம இருவருக்கும் தைப்பூச நன்னாள் என்று வியாழக்கிழமை மத்தியான வேளையில் நம்ம இருவருக்கும் திருநடனம் புரிகின்றோம் என்று சிவபெருமான் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னதும் உடனே ஒருத்தர் அனந்தீச்சரம், ஒருத்தர் புலிச்சரம். சிதம்பரம் போயிருக்கீங்களா? சிதம்பரம் போயிருக்கீங்களா? போனது இல்லையா? அங்க அனந்தீச்சரம் புலிச்சரம் 2 இடம் இருக்கும். இங்க புலிக்கால் முனிவர் இங்க தவம் செஞ்சுட்டு இருப்பாரு. இங்க பதஞ்சலி முனிவர் தவம் செஞ்சுட்டு. இப்ப இவங்க 2 பேரும் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது வியாக்கிரபாத முனிவர் என்ன பண்ணாரு, மலர் பறிப்பதற்காக போய் அன்றாட போய் பறிக்கலான்னு பார்த்தா சுவாமிக்கு மலர் பறிக்கிறதுக்கு முடியல. ரொம்ப ரொம்ப இருட்டிடுது. அந்த நேரத்துல பறிக்க முடியல. ரொம்ப சிரமமா இருந்தது. உடனே இவருடைய தவத்தை வச்சு சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, வியாக்கிரபாதம் உனக்கு என்ன வேண்டும் கேள்வி அப்படின்றதும் உடனே சுவாமி பெருமானே, மலர் பறிப்பதற்கு எனக்கு புலிக்கால் வேண்டும் என்று கேட்டார். ஏன்னா பிடிச்சி ஏறணும்ல, மரம் ஏறுறதுக்காக புலிக்காலும், அது நகங்கள் தோறும் கண்ணு வேணும் என்று கேட்டார். அந்த நகங்கள் தோறும் புலிக்கண்ணை கொடுத்தாரு சுவாமி. அந்த நேரத்துல கண்ணு தெரியணும்ல, அதனால நகங்கள் தோறும் கண்ணை கேட்டார். அதனாலதான் அவருக்கு வியாக்கிரபாதனே பேரு. தமிழ்ல வியாக்கிரபாதன், இது வடமொழியில வியாக்கிரபாதன் பேரு, தமிழ்ல புலிக்கால் முனிவர் பேரு. தமிழ்ல தான் புலிக்கால், வடமொழியில தான் வியாக்கிரபாதன் பேரு. உண்மையிலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மலர்களை பறிக்கும் போது 6 மணிக்குள் படிக்கணும். 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி. அதுக்கு மேல பறிச்சா என்ன ஆகும் அப்படின்னா அது எச்சி மலராக ஆகும். அதான் சொன்னது, திருநாமம் அஞ்சலுக்குள் செப்பாராகில் திறமுருகால் தீவண்டார் பேசாராகில் ஒரு காயின் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு. யார் உண்பதன் முன்? அந்த வண்டுகள் போய் மலருடைய தேனை உண்பதன் முன் மலரை பறித்து சுவாமி கொடுக்கும். அப்படின்னாதான் எச்சி இல்லாத மலரா. அதுக்காக அவர் என்ன பண்ணாரு, அந்த புலிக்காலை கேட்டார். நகங்கள் தோறும் கண்ணை கேட்டார். பறித்து சுவாமி அச்சிக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மந்திரத்துக்கு ஒரு புஷ்ப சாஸ்திரம். ஓம் சிவாய நம அப்படின்னா ஒரு மலர் சாஸ்திரம். ஓம் சிவலிங்காய நம. சரி, இப்போ உங்க கையில மலர் இல்லை, நீங்க என்ன செய்வீங்க? மனதினால் தியானித்து கொண்டு மலரை போடுவது போல் தியானம் பண்ணி கொண்டு நாம அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இப்ப 108ல 50 இருக்கு, மீதி 50 இல்லை அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி மலர் போடுவது போல் தியானிக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி ஏத்துக்கிறார். இன்னொன்னு, மனதால் தியானிக்கும் போது 2 மடங்கு புண்ணியமும் கூட. நீங்க புறத்தில் செய்வதை காட்டணும், அகத்தில் செய்வதற்கு புண்ணியங்கள் வெகுவாக இருக்கும். அகப்பூஜை செய்வதற்கு ரொம்ப. 2வது, அந்த அகப்பூஜையும் சாதாரண வராது, புறத்தில் செஞ்சாதான் வரும். நிறைய பேர் அதை சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, புறத்துல செய்ய மாட்டேங்கிறாங்க. அகத்துல செஞ்சா போதும்ல, புறத்துல எல்லாம் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு. புறத்துல செய்யாம அகத்துல வரவே வராது. அப்படி நீங்க மீறி செஞ்சீங்கன்னா 1 நாள் 2 நாள் விட்டு போயிடும். அது வாய்ப்பும் இருக்கு. அதனாலதான் சிவ பூஜை எடுக்கிறவங்க தினசரி சிவ பூஜை செய்து கொண்டே இருப்பார்கள். எங்க போனாலும் சாமியை தூக்கி போயிடும். ஏன்னா அப்படிதான் வரும், இல்லைன்னா வராது. என்ன சொல், சனிகலிங்கம் எடுத்து பண்ணலாம். சனிகலிங்கம்னா அதாவது ட்ரைனிங் எடுக்கிறது. அதுக்கப்புறம் உற்சவர மூர்த்தியை வாங்கிட்டு உண்மையில பூஜை பண்ண ஆரம்பிச்சோம். விசேட பூஜை வாங்கி உங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சுன்னா நீங்க அழகா சனிகலிங்க பூஜை செய்யலாம். ருத்ராட்சத்தை வச்சு செய்யலாம், சந்தனத்தை வச்சு செய்யலாம், மஞ்சள் வச்சு செய்யலாம், எதுனாலும் செய்யலாம். சாமி எல்லாத்துக்கும் அருள் செய்வார். அவர் அருள் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீங்க இந்த மைக்கே சிவலிங்கம் நினைச்சா கூட சாமி வந்துரு. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற, பார்க்கும் இடம் எல்லாம் எங்கும் நீக்கமர நிற்கின்ற பரிபூரானந்தமாக சாமி இருக்கு. அதனால எல்லா இடத்துலயுமே சாமி விளங்கி தரும். ஆனா நீங்க நினைப்பதுதான் இருக்கு, 2வது பூஜை செய்யறதுதான் இருக்கு. அப்படி மனம் ஒன்றி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வியாக்கிரபாத முனிவர் இதை செஞ்சாரு. பதஞ்சலி முனிவர் என்ன பண்ணாரு, அப்படியே தவம் செய்து கொண்டிருந்தார். எங்க ஆனந்திச்சு
அனந்தீஸ்வரத்துல தவம் செஞ்சிருக்காரு. அப்படி தவம் செய்யும் போது பிரம்மாவும் சரஸ்வதி தேவியும் வந்து அவருக்கு காட்சி கொடுத்தார். இப்ப யார் காட்சி கொடுக்கணும்? சிவபெருமான் தான் காட்சி கொடுக்கணும். ஆனா பிரம்மாவும் சரஸ்வதி வந்து, மகனே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? உடனே நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். எதற்காக தவம் செய்கிறாய்? சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை தரிசிப்பதற்காக தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படியா, சரி, அது உனக்கு உன்னால நடக்காத காரியம் அப்படின்னு பிரம்மா. இல்ல, இறைவன் அருள் இருந்தா செய்யலாம் அப்படின்னு. இல்லப்பா, இப்படி நிறைய பேர் தவம் செஞ்சு எல்லாம் கலைச்சிட்டு போயிட்டாங்க, அந்த ஆனந்த நடனத்தெல்லாம் சாதாரணமா பார்க்க முடியாது, பேசாம தவத்தை கழிச்சிட்டு கிளம்பு அப்படின்னாரு. இல்ல, இப்படி நீ தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா நீ இறந்து போடுவாய் அப்படின்னாரு பிரம்மா. இறந்தாலும் பரவாயில்ல, இறந்து மறுபடியும் பிறப்ப இல்லை, அப்பயும் நான் தவம் செய்வேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த உரைப்பு பார்த்ததும் உடனே பிரம்மா வந்து சிவபெருமானாக மாறினார். சரஸ்வதி தேவி உமையம்மையாக. உடனே சுவாமி அப்படியே மறைந்தார். உடனே அங்கு அனந்தீஸ்வரத்திலிருந்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். இருவரும் தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு வியாழக்கிழமை தைப்பூச நன்னாள் என்று மத்தியான வேளையில் சிவபெருமான் அப்படி கைலாயத்திலிருந்து வர்றாரு. வரும்போது 22,000 முனிவர்கள் வந்தாங்க. யாரோட? சிவபெருமானோட 22,000 முனிவர்கள் வந்தாங்க. அதுல தீட்சை பெற்றவர்கள் மட்டும் 3000 பேர். சிவபெருமான்கிட்ட நேரடியாக தீட்சை பெற்றவர்கள் எத்தனை பேரு? அந்த 3000 தான் தில்லையில பூஜை செய்யக்கூடிய அந்தணர்கள். மறந்தார், அவங்கதான் தில்லைவாழ் அந்த 3000 அந்தணர்கள். ஏன்னா சிவபெருமானிடம் நேரடியாக தீட்சை பெற்ற காரணத்தினால் அவர்களுக்கு தீட்சிதர்கள் என்று பெயர். அவதான் தீட்சிதர்கள் என்று. புரிஞ்சுச்சா? சரி, நோட் பண்ணிருப்பீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுதாங்களா? அப்படியா, சரி சரி. அது இனிமே தான் சொல்ல போறேன். இந்த 3000 அந்தணர்கள்ல இவங்க 3000 அந்தணர்கள் சிதம்பரத்தில் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது பிரம்மா என்ன பண்ணாரு, ஒரு காசியில ஒரு பெரிய யாகம் நடத்த வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுது 3000 அந்தணர்களை கூப்பிடும் போது பதஞ்சலி முனிவர் என்ன பண்ணாரு, நான் பூஜை செய்யறேன், இவங்களெல்லாம் கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் 3000 அந்தணர்களையும் கூப்பிட்டு போய் அவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த பூஜையை நடத்தினார், அந்த யாகத்தை நடத்தினார். யாகத்தை நடத்தி விட்டு வரும் வழியில 3000 பேர்ல 2999 இருந்தாங்க, ஒரு ஆள் இல்லை. சிவபெருமானிடம் மன்றாடினார் பிரம்மா, இப்பா என்னப்பா பிரச்சனை என்னப்பா அப்படின்னா. இல்ல சாமி, 2999 இருக்கு, ஒரு ஆளை காணும், அதை என்ன சேர்த்துக்கப்பா அப்படின்ட்டார் சிவபெருமான். இப்ப தில்லைவாழ் அந்தணர்கள்ல ஒரு ஆள் யாரு? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப சாமி பாருங்க, எல்லாத்துலயுமே சிவபெருமான் கலந்துக்கிறார். எப்படி கேக்குறீங்களா? இப்ப 63 என்ன ஒரு ஆளை சேர்த்துக்கோப்பா. இப்ப 63 இல்ல, இப்ப தில்லைவாழ் அந்தணர்ல ஒரு ஆள் வந்துட்டாரா சாமி? வந்துட்டாரா? சிவபெருமான் வந்துட்டாரா? 27 ஆசிரியர்கள்ல சிவபெருமான் ஒரு ஆளு. யார் சொல்லுங்க? என்ன பாட்டு? 11ஆம் திருமுறையில முதல் பாட்டு சிவபெருமான் எழுதின பாட்டு. மதிமணி புரிசை மாடக்கூடல் பதிவிசை நிலவு பாநிற வரிசிறகு அன்னம் பயிர்களில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக்கோன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையும் உரிமையும் உதவிய ஒளிதிகள் குருமா மதிபுரை குழவிய குடையில் செருமா உகைக்கும் சேரன் காண்க பண்பால் யாழ்வையில் பானுபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடு. எப்படி ஒரு பாட்டு! இந்த ஐயாவுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இதை வந்து சிவபெருமானே எழுதின பாட்டு. வேற எந்த சாமியும் பூலோகத்துல வந்து பாட்டு எழுதுனது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாருமே எழுதுனது கிடையாது. சிவபெருமான் எழுதின பாட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. வேற என்ன பாட்டு எழுதியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் சொற்பாது கண்டது மொழியுமோ பயிலியது எளிய நட்பின் மயிரியர் செரியர் அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் போவே. சிவபெருமான் எழுதின பாட்டு. திருவிளையாடல் புராணம் தருவிக்கு பொற்களை வாங்கி கொடுத்தாருல, அப்ப எழுதின பாட்டு, சிவபெருமான் எழுதின பாட்டு புராணத்துல கிடைச்சிருக்கு, திருமுறையில கிடைச்சிருக்கு. எல்லாத்துலயும் சிவபெருமான் ஒரு ஆளா வந்துடுறாரு பாருங்க. புராணத்திலயும் என்ன ஒரு ஆளை சேர்த்து கொடுப்பா அப்படின்னு புராணத்திலயும் சாமி வந்துடுறாரு. அது மாதிரி தில்லை புராணத்துல அந்த விறகு வெட்டியார் பெற்றான் சாமான் என்கின்ற விறகு வெட்டியார் ரொம்ப பக்குவமா இருக்காரு, அறிபக்குவமா இருக்காரு. யாராவது சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க பாதத்தை தொட்டு கும்பிடுவார். அவருக்கு வேற ஒன்றும் படிப்பெல்லாம் கிடையாது. அவருடைய ஒரே நோக்கம் என்னன்னா சிதம்பரம் இவர் வந்து கீழ்ச்சாதியா இருக்கிறதுனால உள்ள போக முடியல, வெளியில நின்றுக்குவாரு. யாராவது தரிசனம் பண்ணிட்டு வெளியில வருவாங்க பாருங்க, அவங்க பாதத்தை தான் வணங்குறாரு, வேற ஒண்ணுமே செய்யல. இந்த பரிபக்குவத்தை யார் அறிஞ்சாருன்னா சிவபெருமான் அறிந்தார். பரிபக்குவத்துல இருக்காரு. சரி, இந்த நேரத்துல குருவா கண்டிப்பா உபதேசம் செய்ய வேண்டும் என்று விரும்பி சிவபெருமானே ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார். அது என்ன பாட்டு சொல்லுங்க பாப்போம். யாராவது தெரியுமா?
அடியார்க்கு எளியன் சிற்றம்பளவன் கொற்றங்கொடியாருக்கு எழுதிய கைச்சிட்டு வரும் பெற்றான் சாம்பானுக்கு படியின் மிசை வேதமர தீட்சை செய்து முக்தி கொடுக்க. அப்ப தீட்சை செஞ்சாதான் முக்தி, தீட்சை செய்யலன்னா முக்தி கிடையாது. சிவபெருமானே சொன்னது. இப்ப நம்ம எல்லாம் ஒரு கடிதம் எழுதுன்னு வச்சுக்கோங்க, சித்தாந்த ரத்தினம் சரவணன் எழுதி கொண்ட மலர் என்ன வேண்டாம், நம்ம இப்படிதானே பண்ணுவோம். சித்தாந்த ரத்தினம், சித்தாந்த நன்மணி, திருமுறை இசை செல்வர், என்னென்ன பட்டணத்தை இருக்கிற பட்டணத்துக்கு பூரா போடணும்னு நம்ம நினைப்போம். ஆனா சாமி எப்படி என்றாரான்னா கிடையாது. ஏன்னா அவர் நினைச்சாருன்னா எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் எழுதி கொண்ட மலர் என்னவென்றால் எழுதியிருக்கான். ஆனா சாமி அப்படி கிடையாது. என்னன்னா சிவபெருமானுக்கு ஒரு முக்கியமான ஒரு குணம் என்னன்னா, எல்லாம் தெரிஞ்ச சாமிக்கு ஒண்ணு தெரியாது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாம் தெரிந்த சிவபெருமானுக்கு ஒன்று தெரியாது. அவன் அவன் புகழ் அவனுக்கே தெரியாது. தன் பெருமை தாமரியா தன்மையன். எப்படிமா செந்தரிய கையன் அது பிற தெய்வத்தை கும்பிடுறதுக்கு அவர் யாரையும் கும்பிட்டது இல்ல. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர் பெருமை அவருக்கே தெரியாது. இப்ப நம்ம பெருமை, இப்ப நம்ம ஒரு 10 ரூபா நீங்க உதவி செஞ்சீங்க, அதை நீங்க நினைச்சுட்டே இருப்பீங்க 10 நாள். நம்ம பெருமை தான் நமக்கு தெரியும். இறைவனுக்கு அப்படி கிடையாது. அவருக்கு தன் பெருமை இத்தனை கருணையும் இந்த உயிர்களுக்கு நாம் செய்கின்றோம் என்கின்ற திறம் சிவபெருமானுக்கே தெரியாது. இப்ப நம்ம கருணை தான் நமக்கு தெரியுது. ஒரு 1000 கொடுத்து நீங்க ஒரு ஆளை முன்னேற்றிருங்க பாத்துரும். அதை காலம் கூட சொல்லிட்டு இருக்கு, நான் கொடுத்துதான்ப்பா நீ முன்னேறி இருக்கு அப்படின்னு. அப்படித்தானே சொல்றோம். நான் பார்த்து கொடுத்து நீ வளர்ந்துருக்க, ஏதாவது நாளை பண்ண எனக்கு ஏதாவது செய்வியா அப்படின்னு. அதான் சாமி நன்றுடைய தீயது. இப்ப இந்த உலகத்துல உள்ளவங்கன்னா ஒரு உதவி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்லி காட்டுவாங்க. கடுகளவாவது தீமை வைத்து கொண்டுதான் நன்மை செய்வாங்க. ஆனா சுவாமி எப்படி கிடையாது. நன்றுடையான்னு சொன்ன ஞானசம்பந்த பெருமான் தீயதியான்னு ஒரு வார்த்தை போட்டார். புரியுது உங்களுக்கு? நன்றுடைய உதவி நல்லவங்க அப்படின்னு சொன்னா போதாதான், இவர் தீயதே செய்ய மாட்டாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாருன்னா, கடுகளவு கூட தீமை நினைக்காதவர் எங்கள் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி தீமை நன்றுடைய தீயது நிறைவேல்லே. அந்த பாட்டு உங்களுக்கே தெரியும், பேர்பட்ட பாட்டு, திருச்சிராப்பள்ளி. அப்படி இருவரும் அங்கே தவம் செய்து கொண்டிருந்தார். சுவாமி கைலாயத்திலிருந்து வந்தார். 3000 அந்தரவர்களும் தீட்சை பெற்றவர்கள். இப்ப சுவாமி இந்த பெற்றான் சாமானுக்கு எப்படி எழுதினாரு, கடிதம் எப்படி எழுதி கொடுத்தாரு? அடியாருக்கு எளியன் சிற்றம்பளவன் கொற்றங்குடியில இருக்கக்கூடியவர் உமாபதி சிவாச்சாரியார், அவருக்கு கடிதம் எழுதுறாரு சிவரும். கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சிட்டு வரும் பெற்றான் சாம்பானுக்கு, இந்த விறகுட்டியார் பேரு பெற்றான் சாமான். பாருங்க, அனுப்புனர் பெறுநர் யாருக்கு போய் சேரணும், லெட்டர் எப்படி இருக்கு பாத்தீங்களா? பெற்றான் சாம்பானுக்கு படியின் மிசை வேதமர, அதாவது வேதமே இருக்கக்கூடாது. அடியார்கள்ட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னா வேதம் இருக்கக்கூடாது. இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற வேதம் இருக்கக்கூடாது. இவர் நல்லவர் இவர் கெட்டவர்ங்கிற வேதம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வேதம் வந்தால் ஞானம் இல்லை, வேதம் பார்த்தால் ஞானம் இல்லை. வேதம் பார்த்து, அதனாலதான் அப்போஸ்தலர் பாட்டு பாடினாரு. எப்படி பாடினார் அப்படின்னா, எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால், யாரா இருந்தாலும் சரி, விபூதி ருத்ராட்சம் தரிச்சிருக்காங்களா, எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை திறம் நிறைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். அப்ப சாமி சொல்றாரு, அவனை பார்த்தது நீ இவர் தேவர் அவர் தேவர்னா பாத்துறாதப்பா, அவன் எப்படி பாரு, சிவபெருமானா ஈசன் திறமே பேணி அவர்களை சிவபெருமானாக பாரு. நீ பேதம் பார்த்த உனக்கு ஞானம் வராது. அப்ப பேதம் பார்த்தால் ஞானம். அப்ப யாராக இருந்தாலும் எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஊழ்கி உவராதே அவரவரை கண்ட போதே, கண்ட மாத்திரத்துல வணக்கம் செலுத்தணும். அப்படி வணக்கம் செலுத்தாட்டாலும் குற்றமா சிவ தர்மத்திரம் சொல்லுது. ஒருத்தர் திருநீர் பூச இருக்கிறத பார்த்துட்டு நீங்க வணக்கம் செலுத்தலைனாலும் குற்றம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நீங்க அகோர ஜபம் ஒரு 100 தடவை ஜெயிக்கணும். அப்படின்னா அந்த குற்றம் போகும். ஓம் அகோராய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாதான். தெரியாம நீங்க வணக்கம் செலுத்தல அப்படின்னா ஓம் அகோராய நமங்கிற மந்திரத்தை நீங்க 100 தடவை சொல்லிதான் என்ன செய்ய முடியும், அந்த குற்றத்தை போக்க முடியும். இல்லைன்னா போக்க முடியாது. அப்ப அடியார்களை கண்டாலே நம்ம என்ன செய்யணும், வணக்கம் செலுத்தணும். அப்படிதான் அப்போஸ்தலர் பாட்டுக்கு பாட்டு சொல்றாரு. எந்த அடியாரா பார்த்தாலும் சரி வேதம் பார்க்கக்கூடாது, வேதம் பார்த்தா ஞானம் இல்லை. அப்படி இந்த பெற்றான் சாம்பானுக்கு சிவபெருமான் கடிதம் எழுதி கொடுக்காரு. வரும் பெற்றான் சாம்பானுக்கு படியின் இசை வேதமர தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை அப்படின்னாரு. உடனே அதை கொண்டு போய் நேர பெற்றான் சாம்பான் கொண்டு போய் கொடுத்தாரு.
உமாதேசியர் பார்த்தாரு, ரொம்ப பரிபக்கத்துல இருக்கு, சிவபெருமானே கடிதம் எழுதி கொடுத்துட்டதை பார்த்தாரு. அப்படி முன்னாடி உட்கார வச்சாரு. குருவாக இருந்து அந்த தப்பையெல்லாம் வச்சு நீக்கி அவருடைய உடம்பை அப்படியே நீக்கி உயிரை அப்படியே நேரம் சாமி கைலாயத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டார். இப்ப இவர் உடம்பு மட்டும் தான் இங்க கிடக்கு. உடனே அவர் மனைவி பார்த்து, என்னுடைய கணவனாரை இவர் கொன்று விட்டார் அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க தான் கூப்பிட்டு வந்துருச்சு. அந்த அம்மா பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு வந்துருச்சு. உடனே இவர், இல்லம்மா உங்க கணவர் ரொம்ப பரிபக்குவம் உடையவர், அவர் கைலாயம் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. உடனே அந்த கூட்டத்தில் உள்ளவங்க கேட்டாங்க, பெரிய ஆள் கேட்டாரு, அப்ப இங்க இந்த கூட்டம் வேற இருக்கோம்ல, நீங்க யாருக்காவது முக்தி கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சுத்தி சுத்தி பார்க்காரு, ஒருத்தர் கூட தேரல, ஒருத்தருக்கு பக்குவம் இல்லை. அந்த கள்ளிச்செடி மட்டும்தான் சாமிக்கு அபிஷேகம் செய்து வந்த அந்த கள்ளிச்செடி ரொம்ப பரிபக்குவத்துல இருந்தது. அத மந்திரம் சொல்லி அப்படியே கைலாயத்துக்கு போறதை எல்லாரும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு உயிர் தானே, அது ஒரு உயிர் வைக்கம் தானே. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய். கல்லு கூட உயிர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கல் உயிர் இருக்கு. தேரைங்கிற உயிர் இருந்தாலும் கூட இப்ப சிவபெருமான் அந்த 6 கார்த்திகை பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 6 கார்த்திகை பெண்களும் சிவபெருமான்ட்ட பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய சிந்தை அப்படி வெளியில போயிடுச்சு. ஞான நூலெல்லாம் கேட்கும் போது சிந்தை எங்க போயிடக்கூடாது, வீட்டுக்கோ வெளியிலேயே போயிடக்கூடாது. போயிடுச்சு அப்படின்னா குற்றம். அதான் ஞான நூல் தானே ஓதல் ஓதுவித்தல் கேட்புவித்தல் தான் கேட்டல் ஈரமில்லா நற்பொருளாதனை சிந்தித்தல் இவை 5ம் இறைவனை அடைவிக்கும் எளிமையான பூஜை. இப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது சிவ பூஜை. இந்த நேரத்துல உங்க சிந்தை எங்க போயிடக்கூடாது, வெளியில போயிடக்கூடாது. அதுதான் உடல் நான் கேள்வி மாதிரி கேட்டுட்டே இருக்கேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா உங்க சிந்தனை எங்க போயிடக்கூடாது. வீட்டை சரியா பூட்டிட்டு வந்துட்டா என்னன்னு தெரியலையே, பாலை வேற கொதிக்க வச்சுட்டு வந்தேன், அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன்னா தெரியலையே அப்படிங்கிற சிந்தையோட இங்க உட்காந்து என்ன செய்யக்கூடாது, சொல்லி கேட்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு ரிலாக்ஸா பெருமானுடைய அந்த புகழை நாம் கேட்க. அப்புறம் தான் மனம் ஒன்றும் இல்லைன்னா குற்றமாயிரும். ஞான நூல்களை கேட்கும் போது வெளியில சிந்தனை போயிடக்கூடாது. அப்படி 6 கார்த்திகை பெண்களும் சிவபெருமான்கிட்ட பாடம் கேட்கும் போது அவங்க சிந்தனை வெளியில போனதுனால சிவபெருமான் அவர்களை சவித்து, நீங்க பட்டமங்கையில் போய் கல்லாக இருக்க கடவுதுன்னாரு. 6 பெண்களும் பட்டமங்கையில கல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இது முடிஞ்சதும் உடனே சிவபெருமானே அவர் எதுக்கு அந்த அந்த கல்லு மேல எல்லா மரக்கிளைகள்லாம் மூடி இருந்தது. அந்த இது முடிஞ்சிருவாரு, பிரார்த்தனை முடிஞ்சதும் உடனே அந்த கிளைகள்லாம் அப்படி ஒதுங்கினதும் அந்த கல்லுக்கு நேரம் ஒரு சிவலிங்கம் காட்சி. உடனே 6 பேரும் சுவாமியை பார்த்ததுமே அவங்களுடைய பழைய நிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமானுக்கு சுவாமி அவர் பால் கொடுக்க சொன்னார், இந்த 6 கார்த்திகை பெண்களுக்கு. அதனால ஞான நூல்களை கேட்கும் போது வெளியில சிந்தனை எங்கேயுமே. அப்படி இருவரும் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். எங்க உடனே ஆனந்த நடனத்தை கண்டு சுவாமி 3000 அந்தரர்களோடு வந்தாரு. அதனால 3000 அந்தரர்கள் ரொம்ப முக்கியமானது. தில்லையில பூசிக்கக்கூடிய 3000 தீட்சிதர்கள் அந்தணர்கள் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ என்ன செய்யறாங்க, பட்டர்கள் சொல்லி சொல்றாங்க. ஆனா தில்லையில பூசிக்கக்கூடியவர்கள் அந்தணர்கள் என்றும் தீட்சிதர்கள் என்றும், ஏன்னா சிவபெருமான்ட்ட நேரடியாக தீட்சி பெற்றவர்கள். அவங்க வம்சாவளியில இப்பயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உலகமே எதுனா சிதம்பரம் கோயில் தான். அதை விட்டு அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, எல்லையே தண்ட மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிவபெருமானை பூஜிப்பதுதான் அவர்களுக்கு வேலையே. ஒவ்வொரு காலத்துக்கும் பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட பெருமான், எல்லாருக்கும் காட்சி கொடுக்க பெருமான் அந்த எடுத்த பொற்பாதத்தை எங்க தூக்கிட்டாரு, சிதம்பரத்தை தூக்கி. அந்த நடனத்தை பார்ப்பதற்கு எல்லாரும் தவம் செய்யறாங்க. அப்படி நமக்கு கொண்டு வந்தவர்கள் இந்த வியாக்கரவாதம் பதஞ்சலி முடியும். அப்படி சுவாமி இந்த இருவருக்கும் இந்த ஆனந்த நடனத்தை தைப்பூச நன்னாள் என்று மத்தியான வேளையில் வியாழக்கிழமை இந்த இருவருக்கும் சிவபெருமான் திருநடனம் புரிந்து காண்பித்தார். இந்த எடுத்த பொற்பாதத்தை ஏன் பொன்னம்பலம் சொன்னோம் அப்படின்னா, ஒரு தடவை பொன்னம்பலம் என்று கூறினால் 21600 தடவை நமச்சிவாயத்தை சொன்னதுக்கு சமம். எத்தனை தடவை? ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை மூச்சு விடுறோம்? அப்ப ஒரு தடவை பொன்னம்பலம் சொன்னா ஒரு நாள் முழுக்க இறை நாமத்தை சொன்னதுக்கு சமம். நீங்க சொல்லுவீங்களா? சொல்லணும். இனிமே சொன்னீங்கன்னா அன்று முழுவதும் இறை நாமத்தை. நமக்கு எப்பயுமே சாப்பிட்டு தான் ரொம்ப ஈஸி. எதுக்கு ரொம்ப சாப்பிட்டா சொல்றது, பொன்னம்பலம் சொல்லிட்டா போதும் அப்படின்ட்டு அன்னைக்கு முழுவதும். ஆனா நீங்க யாமும் சொன்னா போதும். திருச்சிட்டம்பலம் சொல்றீங்களா, அப்படி பொன்னம்பலம் சேர்த்து சொல்லணும். இது எந்த நூல் சொல்லுது அப்படின்னா, திருவாதவூர் அடிகள் புராணம். பொன்னம்பலம் ஒரு தடவை சொன்னா 21600 தடவை நமச்சிவாயத்தை சொன்னதுக்கு சமம் என்று திருவாதவூர் அடிகள் புராணம் நமக்கு கூறுகின்றது. தேக்கும் சடில திருமுடியார் இருதால் கருதா தீமனமும்
வாக்கும் செயலும் கொடியோரும் ஒரு கால் பொன்னம் வளமெண்ணில் ஆக்கம் தரும் 5 எழுத்தும் 21,600 நாக்கொண்டு உரைக்கும் இதற்கு நிகரென்றான் குன்றா நற்புகழாம் அப்படின்னு வாதவடிகள் போனான். தேக்கும் சடில திருமுடியார் இருதால் கருதா தீமனமும் எப்பேற்பட்ட தீய மனமை உடையவர்களும் கொடியோரும் எப்பேற்பட்ட கொடிய பாவம் செய்தவர்களும் கூட ஒரு கால் பொன்னம்பலம் எண்ணில் ஆக்கம் தரும் 5 எழுத்தும் ஆக்கம் இந்த உயிருக்கு ஆக்கம் தரக்கூடிய 5 எழுத்தை 21,600 தடவை சொன்னதுக்கு சமம். எதை 5 எழுத்து சொன்னதுக்கு சமம் ஒரு தடவை பொன்னம்பலம் சொன்ன. இதை வச்சு ஒரு பதிகமே பண்ணாரு. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். மாணிக்கவாச பெருமான் ஒரு பதிகம் பண்ணியிருக்காரு பொன்னம்பலத்தை வச்சு. உடையால் உங்கள் நடுவிருக்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றேன். இந்த பதிவுல பாத்திருக்கீங்களா? பாருங்க, முன்னின்ற ஆண்டாய். இப்ப பொன்னம்பலத்துக்கு வந்துருச்சான். அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து என் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன். முன்னின்ற ஆண்டாய் என்னை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டுடைந்தேன் இம்மானே என்னென்று அருளி வர நின்று போந்தது என் நாவிடில் அடியார் உள் நின்று இவன் ஆர் என்னாரோ பொன்னம்பல கூத்து உகந்தான். என்ன உகந்தானே? பொன்னம்பல கூத்து உகந்தான். உகந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலேயே சகந்தான் அறிய முறையிட்டால் தக்க ஆறு அன்று என்னாரோ மகன்தான் செய்து வழிவந்தான் வாழ வாழ்ந்தாய் உன் அடியேற்கு முகம்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம்பலத்திய முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவருக்கும் என் கணக்கும் வழிமுதலே என் பலதடியார் திரள் வான் குழுவி கெழுமுதலே உன் அருள் தந்து இருக்க இறங்கும் கொள்ளோ என்று அழும் அதுவே என்று மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்து அரசே பொன்னம்பலத்தாடும் முதே உன் அருள் நோக்கி இறைதே கொக்கத்து இரவுகள் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரைசேர் அடியார் கழி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியன்பால் பிறைசேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏசானிப்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசானிப்பர் யானும் தானும் பேனானிப்பேன் நீ அருளே தேசாநேசன் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனே அருங்கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வார் ஈமாட் அவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று இல்லாது விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்ற அருளாயே அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் அறிந்து பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன் அம்பலக்கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை விருந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார் சிறியார் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நடிப்பாய் நாயன் இருப்பேனோ நம்பி இனித்தான் சொல்வாய் நல்காதொழியா நமக்கென்று உன் நாமம் விதற்றி மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தா நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி சொன்னாரு பாருங்க. அதுதான் முக்கியமான பொன்னம்பலம் என்றேன்னு ஒரு ஏகாரத்தை போட்டார் மாணிக்கவாசகர். பொன்னம்பலம் என்றே ஒழுகா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானேன்னு எப்படி பாட்டு பார்த்தீங்களா? இதனால வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க, ஆனா இதுக்குள்ள விஷயம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. பொன்னம்பலத்துக்கு அவ்வளவு சிறப்பு. சிலர் பாத்தீங்கன்னா செல்போன் எடுத்து ஹலோ போன் எடுத்து என்ன சொல்றாங்க அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஹலோன்னா எமன் கூட்டு போவார். எவன் பேரு தான் ஹலோ. அது மாதிரி ஐயையோன்னு சொல்லக்கூடாது. எவனோட மனைவி பேரு ஐயையோ. ஒரு உச்சியில மரத்தின் உச்சியில ஒருத்தர் போய் பறிக்க போயிருக்கான். அப்ப சாமி அம்பாள் வீட்டுக்கு இருக்காங்க. அம்பாள் சொல்றாங்க, அந்த பாருங்க அந்த பையன் உச்சியில பாவம் கீழே விழுற மாதிரி இருக்கான். சரிப்பா நீ அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து, ஐயான்னு சொன்னா நான் காப்பாத்துறேன் அப்படின்றது. அவன் ஐயோன்னு கீழே விழுந்தான். யார் தூக்கிட்டு போயிட்டா? எவனுடைய மனைவி. அதனால நாம இறைவனுடைய நாமத்தை சொல்லி பழக வேண்டும். பொன்னம்பலம் சொல்லுங்க, சிவாய நம்ம சொல்லுங்க, நமச்சிவாய சொல்லுங்க. பொன்னம்பலம் அன்று முழுவதும் இறை நாமத்தை சொன்னதுக்கு சமம். தினசரி இந்த பதியத்தை பாடுங்க. என்ன பாட்டு? உடையாள் இந்த நடுவே இருக்கும் பாட்டை சொல்றாரு. பெருமானே என்னை எப்படியாவது என்ன பண்ணிடு, என்னை அடியார் நடுவுல கொண்டு போய் வச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப கீழே போயிருவேன் அப்படின்னு. ஏன்னா அடியார் நடுவுல இருந்தா தான் நமக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வரும், சிவபெருமான பூசிக்கக்கூடிய எண்ணம் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. நீ எங்க வேணாலும் போய் பாருங்க.
உடையால் இந்த நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதனால் அடியன் உன் அடியார் நடுவில். ஏன் ஓரத்துல இருந்தா என்ன ஆகும்? ஈஸியா தப்பிச்சு ஓடிடும். நடுவில் இருந்தா வச்சுக்கோங்க, சுத்தி நின்றுவாங்க. வாங்க கோயிலுக்கு வாங்க, இன்னைக்கு பூசைக்கு வாங்க, வாங்க திருமுறை படிக்க வாங்க, சொற்பொழி கேட்க வாங்க அப்படின்னு உங்களை வெளியில என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அதனாலதான் மாணிக்காசர் அடியார் நடுவில் இருக்கும் வரலைன்னு. வெளியே இருந்து ஈஸி தப்பிச்சு ஓடிடுவோம்ல, இந்திய தொலைக்காட்சின்னு அங்க போய் பார்க்க ஓடிடுவோம்ல. அதனாலதான் அடியார் நடுவில் இருக்கும் வரலை. அடியார் நடுவில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இருந்துட்டோம் நமக்கு சீக்கிரம் மோச்சம் தான். ஏன்னா இறைவனை பத்தி சிந்திக்கக்கூடிய அதிக ஆற்றல் எதுல இருக்குன்னா அடியார் நடுவில் இருக்கிறது தான் இருக்கு. இது ஒரு பதிகள் பண்ணாரு மாணிக்காசர். நீதியாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூடேன். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்? நம்ம நினைப்பவரோட கூட ஆரம்பிச்சிருவோமா? அடியார் கூட இல்லைன்னா நம்ம என்ன போல போக ஆரம்பிச்சிருவோமா? நினைப்பவரோடும் கூட ஏதவே பிறந்து இறந்து உழல்வேன் தன்னை. பெருமானே, நான் செஞ்ச பாவத்துக்கு ஒவ்வொரு பிறனையும் பிறந்து 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 இறக்கும். ஆனா அப்படி இல்லை எங்க சிவபெருமானை விட. என் அடியான் என்று என்னையும் ஒரு பொருளா மதிச்சு என் அடியான் என்று என்ன கூட அடியான்னு அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னாரு மாணிக்காசர். என்னை அடியான் என்று சொல்லும்போது சொல்றாரு, நீதியாவனை யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூட ஏதவே பிறந்து இறந்து உழல்வேன் தன்னை என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன். என்னை ஆட்கொண்ட பெருமான் யார் தெரியுமா? பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியர்கள் கூட்டிய அதிசயம் கண்டாமே. சரி, அடியருக்கு ஒண்ணு என்ன ஆகும்? அடியவரோடு சேர்ந்துருந்தா என்ன கிடைக்கும்? அது அடுத்த பாட்டுல சொல்றாரு. நம்ம எப்பேற்பட்ட கொடுகளை செஞ்சிருந்தாலும் அது நீங்குமா? முன்ன என்னுடைய வல்வினை போயிட முக்கண்ணதுடைய தன்னை யாவரும் அறிவதற்கு அறிவன் எளியவன் அடியவருக்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டார். முன்ன என்னுடைய வல்வினை போயிட. அப்ப என்ன செய்யணும்? அடியார் நடுவுல இருக்கணும், அடியார் கூடயே இருக்கணும். இதை விட்டோம் நமக்கு வாய்ப்பு. அடியார் கூட இருந்தாதான் நமக்கு எல்லா விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும். இந்த பிறவியை இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்ப்பு. இந்த பிறவிலே சேரலைன்னா அடுத்து எப்படி மனித பிறவி வரும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பிறவி விட்டாச்சுன்னா அடுத்து மனித பிறவி தான் வருதுங்க. என்ன சான்று இருக்கு? உள்வாய்ப்புரைக்கிலும் புண்ணியா உன் அடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும்னாரு. அப்ப கூட அதை சொல்றாரு, சிவபெருமான் மறக்காம இருக்குன்னு சொல்றாரு. இப்ப 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84,100,000 யோனி பேதங்கள். 4 வகை தோற்றம் என்பது விதை, வியர்வை, முட்டை, கருப்பை. 4லதான் உயிர் வரும், வேற எதுலயும் வராது. நீ எங்க வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க. விதை, வேர்வை, முட்டை, கருப்பை, இது 4லதான் வரும். 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு. நீர் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, விலங்குகள், பறவைகள், இது மனிதர்கள், தேவர்கள், மொத்தம் 7 வகை பிறப்பு. ஒண்ணு 7 பிறப்புன்றது என்ன என்ன நினைக்கிறாங்க? 7 பிறப்பு, அதுல கடைசி மனித பிறப்பு, இனிமே பிறவி கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அது அருணையினால அழகா சொல்லிட்டாரு. 7 கடல் மணலை அளவீடில் அதிகம் எனத்திட பிறவி அவதாரம். 7 கடலோட மணலை ஒருவேளை உட்கார்ந்து என்னன்னா கூட எண்ணிடலாம். ஆனா நம்ம பிறவி என்ன செய்ய முடியாது. 7 கடல் மணலை அளவீடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். கடுகொடு நரியும் எரிபுவி மரடி கமலனும் மிகவும் அயர்வானார். பிரம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சான்? நமக்கு பிறவி கொடுத்து கொடுத்து அவனுக்கே அயர் வந்துச்சான். ஆனா நம்ம சாமி அசரவே மாட்டாரு, எத்தனை பிறவினாலும் கொடுத்துட்டே இருப்பார். ஏன் தெரியுமா? நம்ம பக்குவம் அடையணும்ல. வான்கட்டு மாறுதம் வாய்ந்து அலல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி சளிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உணர்வு கெட்டு என் உயிர் கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லையனும் கொண்டார். மாணிக்காசர் எப்படி சொல்றாங்க? நம்மளை எப்படியாவது பக்குவப்படுத்தணும். அதுக்காக சுவாமி பிறவி கொடுத்துட்டே தான் இருப்பாரு. ஏன்னா இந்த பிறவி விட்டாச்சுன்னா நமக்கு வாழ்வு கிடையாது. மனித பிறவி ரொம்ப முக்கியமானது. இந்த பிறவி விட்டுட்டோம் அடுத்து மனித பிறவி வருதுன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் பாட்டுக்கு பாட்டு சொல்றாரு. அப்ப பொன்னம்பலத்து ரொம்ப ஒரு தடவை பொன்னம்பலம் சொன்னா 21,600 நமச்சிவாயத்தை சொல்றது. அந்த பாட்டை சொல்றாரு. ஒரு முறை அதனால இன்னைக்கு போயிருங்க, இந்த பதியத்தை படிக்க ஆரம்பிச்சிருங்க. உடையால் வந்தான் அப்படின்னு அந்த பாட்டுல அடியார் நடுவில் இருக்குன்னு சொல்றாரு. அடியார் நடுவுல இருந்தா வல்வினைகள் நீக்கும் சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு அந்த பாட்டுல? எனக்கு எப்படியாவது அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆர் இங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன் அம்பல கூத்தா
மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார் சிறியாரோ. இந்த அடியார் கூட்டத்தை மட்டும் எனக்கு காட்டலன்னா நான் சாவதே மேல் அப்படிங்க. அப்ப அடியார் கூட்டத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். இல்ல நமக்கு வாழ்வு கிடையாது. உலகத்துல பிறந்தாச்சுன்னா யாரு கூட இருக்கணும்? அடியார் நடுவுலே இருக்கணும். நீங்கன்னா சாவது மேல் மாணிக்கவாசகர் சொல்றாரு, அருளாது ஒளிந்தால் அடியனே அஞ்சேல் என்பார் இங்கு யாரு. பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொண்ணே உன் நம்பள கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம்னா அடியார் கூட்டம்னு அர்த்தம். அடியார் கூட்டத்தை காமிச்சிட்டு இருப்பார் காமி பெருமானே அப்படிங்கிறார். பதிகம் முழுவதும் அதான் சொல்ற. அது மாதிரி அரசே பொன்னம்பலத்தாட வருவதே உன் அருள்நோக்கி இறைதர் கொப்புவத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே பேசத்தேன்னு. இந்த கொக்கு என்ன செய்யும்? அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். கொக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். சின்ன மீன் எல்லாம் பிடிக்காது, பெரிய மீன் வந்து அப்படி கொத்தி தூக்கும். பார்த்துருக்கீங்களா? அது போல நாம அந்த கொக்கு போல பெருங்கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமானை தவிர கனவிலும் பிற தெய்வம் நினையாத நிலையில இருக்கணும். அதைத்தான் மாணிக்கா சொல்றாரு. இறைதேர் கொக்குவத்து இரவு பகல், இரவும் பகலும் அந்த ஒரு பொருள்லயே அழுத்தணும். சிவபெருமானுடைய அழுந்தி நாம நிற்கிறோம். கனவிலும் பிற தெய்வம் நினையாது. அதையும் ஒரு பாட்டுல சொல்றாரு, கற்றறியேன் கலைஞானம். பெருமானே எனக்கு எந்த படிப்பும் கிடையாது, கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன் ஆயிடினும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். ஆயிடினும் மற்ற அறியேன் பிற தெய்வம் வாக்கியலால். நான் வாக்க கூட சொல்ல மாட்டேன். மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார் கடல் வந்து உற்று இரு மாந்திருந்தேன் எம் பெருமானே அடியேற்கு பொறுத்த விசு நாய்க்கு இடுமாறு அன்றே நீ பொன்னருளேங்க. சென்றே சிறுதெய்வம் சேர சேர சேர. அப்ப கடவுள் சிவபெருமான் தெரிஞ்சு வச்சு தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லா நாட்டுக்கும் இறைவனா இருக்கக்கூடிய கடவுள் இந்த தமிழ்நாட்டுக்கு கடவுள் பேர் என்ன பேரு? சிவன். அப்ப சிவபெருமானை பிடிச்சுக்கணும். சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம எதுக்கு அங்கிட்டு ஓடணும்? அவரே முழுமுதற் பொருள். கடவுள் ஒன்றன் எண்ணெய், அதுவும் உண்டன. அந்த ஒரு பொருள்ல நாம அழுந்தி இருக்கும். நீ பல தெய்வத்தை நினைச்சுட்டு இருந்தாலும் நம்மளால சிந்தனை பண்ண முடியாது. ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு சித்தமதை ஒன்ற வைத்தார், சிவமதை நினைய வைத்தார் என்று அந்த பொருள்ல நாம அழுந்த. ஒரு முறை சுந்தரம் சாமிகள் போனாரு, சிதம்பரத்துக்கு போனாரு. அந்த பெருமானுடைய அந்த பொன்னம்பலத்தாடும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை கண்டு தரிசனம் செய்ய வேண்டும் என்று சென்றார். அப்படியே நடராஜ பெருமானுடைய அந்த நடனத்தை பார்த்தாரோ இல்லையோ அப்படி மூச்சிட்டு போனார். ஐம்புலன்கள் வேலையை செய்யல, ஒரே ஒரு புலன் மட்டும்தான் வேலை செஞ்சது. கண்ணு மட்டும்தான் அவரை பார்த்து கொண்டே இருந்தது. 5 பேர் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஐயா பாருங்க, சொன்னது அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அது என்ன பாட்டுன்னு சேக்கிலா சாமி சொன்னது அழகா சொல்றாங்க. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெறும் கரணங்கள் 4 ஓர் சிந்தேயாக குணம் ஒரு திருந்து சாத்விகமேயாக இந்துவால் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திரைத்து மாறில்லா மகிழ்ச்சியும் வளர்ந்தார். யாரு? சுந்தரம் சாமி. எப்படி சொல்றாரு பாருங்க. போனவரு அப்படி பார்த்துட்டே இருந்தாரா. 5 பேர் அறிவும் கண்கள் மட்டும்தான் பார்த்தது, மற்ற குழந்தை வேலை செய்யல. வேற என்ன செஞ்சதுன்னாரு, அந்த நேரத்துல அவருக்கு திருந்து சாத்விகமே ஆக, அந்த நேரத்துல அவருக்கு என்ன குணம் வேலை செஞ்சதான்? திருந்து சாத்விக குணம் வேலை செய்தது. இப்ப நம்ம என்ன குணத்துல இருக்கோம்? இப்ப நீங்க எல்லாரும் என்ன குணத்துல இருக்கீங்க? சாத்விகம். அதான் சத்துவ குணம் தான் சாத்விகம். சாத்விக குணத்துல இப்ப இருக்கிறதுனாலதான் அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு போயிருங்க, உங்க குணம் என்ன குணம் தெரியுமா வேலை செய்யும்? இந்த பாத்திரத்தை வேற வளர்க்க வேண்டியிருக்கு போட்டு அந்த நேரத்துல உங்களுக்கு ரஜோ குணம் வேலை செய்யும். பாத்திரத்தை வைக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் உங்களுக்கு ரஜோ. அது மாதிரி துணி துவைக்கும் போது உங்களுக்கு என்ன குணம் வேலை செய்யும்? இத்தனை துணியா அன்னன்னைக்கு துவைக்க கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் சேமிச்சு வச்சு மொத்தமா என்ன செய்வீங்க? அந்த நேரத்துல உங்களுக்கு ரஜோ குணம் வேலை செய்யும். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் போவாங்க பாருட்டு இப்படி போய் என்ன செய்வீங்க? அந்த ரிமோட்டை கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? உட்காந்துட்டு. அது வந்து தமோ குணம். சோம்பேறித்தனம் வந்து தமோ குணம். தமோ குணம், ரஜோ குணம், சாத்திய குணம். இப்ப நமக்கு என்ன குணம் வேலை செய்யணும்? சாத்திய குணம் இருந்தாதான் இறைவனை அடைய முடியும், மற்ற குணம் இருந்தா அடைய முடியாது. ஆகையினாலே இந்த குணம் எப்பயுமே இருந்தா பிரச்சனை இல்லை. ஒருத்தர் அடிச்சா கூட கம்முன்னு இருக்கணும், அடிச்சா கூட அந்த சாத்திய குணத்தோட இருக்கணும். அப்ப அடிக்கும்போது நீ என்ன செய்யணும்? பெருமானே இது உன்னுடைய திருவருள் என்று நினைக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் நம்ம வயிறாரோ திட்டுறாரோ அடிக்கிறாரோ ஏதோ ஒன்று செய்யறாரு, யார் மூலியம் யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும். நாம் செய்த வினையின் காரணமாக ஒருத்தர் நம்மளை அடிக்கலாம். புரியுது உங்களுக்கு? நமக்கு எது நடந்தாலும், நமக்கு ஒரு துன்பம் நடந்தாலும் இன்பம் நடந்தாலும் யாருக்கு தெரிஞ்சு நடக்குது? சிவபெருமானுக்கு தெரிஞ்சு நடக்குது. அப்ப இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நாம என்ன நினைக்கணும்? எல்லாம் சிவபெருமான் திருவருள் என்று நினைக்கணும்.
பெருமானே ஏதோ நான் நன்மை செஞ்சிருக்கேன் உங்களுக்கு, அதனால எனக்கு இந்த இன்பத்தை கொடுத்துருக்க, ஏதோ நான் தீங்கு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு, அதனால எனக்கு இந்த தீங்கு நடக்கு அப்படிங்கிறது உணர்வு இருக்கணும். அவ்வளவு உணர்வு. அந்த சம நோக்கு வந்துருச்சுன்னா இருவினை ஒப்பு உயிருக்கு இந்த இது வரணும். இந்த இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா அடுத்ததுல டக்கு 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 டக்குன்னு வந்துடும். இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா மலை பரிபாகம், அதுக்கப்புறம் சத்திரிபாதம், மலை பரிபாகத்துக்கு அடுத்து சத்திரிபாதம், அதுக்கப்புறம் அருள் வீழ்ச்சியாகி ஞானம், ஞானத்துக்கு அப்புறம் தான் மோட்சம். ஞானத்தை கொடுத்தால் அன்றி மோட்சம் கூடாதுன்னு ஒரு நூல் சொல்லுது. அப்ப ஞானம் வருவதற்கு என்ன செய்யணும்? அடிப்படை இருவினை ஒப்பு வரணும். இருவினை ஒப்பு வந்ததுன்னா என்ன செய்யணும்? மலை பரிபாகம், ஆணவ மனம் கழுவப்படும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சத்திரி அருள் உடம்பாக மாறும், அருள் வீழ்ச்சி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஞானம் வரும். ஞானம் என்பது என்ன? எல்லா அது ஞானம் வருவதற்கு அடிப்படை என்ன செய்யணும்னா, எல்லா பொருளையும் முதல்ல வந்து குருலிங்க சங்கம வழிபாடு செய்யணும். ஞானம் வருவதற்கு என்ன செய்யணும்? குருலிங்க சங்கம வழிபாடு. குருவை சிவமா பார்க்கணும், லிங்கத்தை சிவமா பார்க்கணும், அடியாருடைய திரு வேடத்தை சிவமா பார்க்கணும். இந்த மூன்றையும் பார்த்தாச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா, இறைவன் எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு வரும். அவன் எல்லா உயிரிலும் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கிறாங்க உணர்வு அதுக்கப்புறம் தான் வரும். அது வரைக்கும் வராது. இந்த உயிர்களுக்கு இப்ப இந்த செவரை பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது? சாமி தெரியுறாரா? இந்த செவரை பார்த்தா என்ன தெரியுது? செவரைத்தான் தெரியுது, சாமி தெரியல. என்ன காரணம்? நமக்கு இன்னும் பக்குவம் அடையல. ஆனா ஞானிகள்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, எல்லாத்தையும் சிவமா பார்ப்பாங்க. மரத்தை சிவமா பார்ப்பாங்க, செவரை சிவமா பார்ப்பாங்க. பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்க வர நிற்கின்ற பரிபூரானந்தமாக அவங்க பார்க்கறதுனால எப்படி தெரியும் அவங்களுக்கு? சிவமா தெரியும். அதுதான் ஞான நிலை. எல்லா பொருளையும் எப்பொருள் எத்தன்மையதாயிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லா பொருளையும் சிவத்தை பார்க்கணும். அந்த நிலைக்கு போயாச்சுன்னா இறைவனுடைய காட்சி இறைவையா. எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு சிதம்பரத்துக்கு அதனால இந்த பாட்டில் சொல்றாரு, 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பறம் கரணங்கள் 4 ஓர் சிந்தையாக குணமுறு திருந்து சாத்திகமேயாக இந்துவால் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின். சாமி எப்படி ஆடுறாரு? தனிப்பெரும் கூத்தின். சாமிக்கு ஆனந்த கூத்தன்னு பேரு. அந்த நடனம் ஆடுற அந்த இது என்ன கூத்து? ஆனந்த கூத்து. இப்ப நமக்கு ஒரு நடனம் ஆடுறாரு சிவருமன், அங்க மட்டும் நடனம் ஆடல, நமக்கும் நடனம் ஆடுறாரு. அது என்ன கூத்துன்னா ஊனக்கூத்துன்னு பேரு. ஞானிகளுக்கு ஞான கூத்துன்னு பேரு, மோச்சடைந்த ஆன்மாக்களுக்கு ஆனந்த கூத்துன்னு பேரு. இப்ப அந்த ஆனந்த கூத்து தான் நமக்கு நிகழணும். இப்ப நமக்கு ஊனக்கூத்து, இந்த ஊனக்கூத்து வச்சு நம்ம என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. கொஞ்சம் என்ன செய்யலாம்? சாமி கொடுக்குற அந்த கருவியை வைத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடையலாம். அதுக்கு இந்த ஊனக்கூத்து. ஆனந்த கூத்தன் அருள்பெறில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தோல் நோக்கம் மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. அப்ப ஆனந்த கூத்தனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆனந்த கூத்தன் அருள்பெறில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தோல் நோக்கம். இப்ப இந்த உயிரானது எதை? இது வந்து அறிவித்தால் அறியும் அறிவு என்பது பொது இயல்பு. இந்த உயிரோடைய பொது இயல்பு என்னது? அறிவித்தால் அறியும் அறிவு. இதனுடைய சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா, சார்ந்ததின் வண்ணமாகவே இருக்கக்கூடியது இதனுடைய சிறப்பு இயல்பு. அப்ப நம்ம யாரை சார்ந்திருக்கணும்? என்றும் நிலையான பொருளாகிய சிவத்தை சார்ந்தே இருந்தோம் என்றால் அந்த ஆனந்த கூத்தனுடைய திருவடியே நாம் சார்ந்திருந்தோம் என்றால் நமக்கும் அந்த ஆனந்தம் கிடைக்கும். சார்ந்ததின் வண்ணமாக தான் இருக்கணும். அப்ப சிவத்தை சார்ந்திருந்தா நமக்கே அந்த ஆனந்தம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்குமா? கிடைக்கும். அப்ப அதுக்கு அடிப்படை என்னன்னா, அடியார் நடுவுல இருக்கணும். இருந்தா தான் நாம அடிக்கடி சுவாமியை பத்தி சிந்தனை. ஒரு முறை அப்ப சுவாமிகள் போனார். ஒன்று இருந்து நினைவுங்கள் உணவே ஒன்றில்லை கன்றிய காலனை கடிந்தான் தன் அடியவர்க்காக சென்று தொழுமின்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. இப்ப சிதம்பரம் போகும்போது எப்படி போகுமா? அது அப்ப சுவாமி சொல்றாரு, மனம் ஒன்றி போங்க, உங்களை சிவபெருமான் எப்போ வந்து கேட்பாரு அப்படின்னு. இப்ப நம்ம சிதம்பரத்துக்கு போனா சிவபெருமான் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பாரு. ஆனா உங்களுக்கு உணர்வு இருக்கணும். நம்ம போகும்போது பெருமானையே நினைந்து கொண்டு சென்றால் அந்த சிலம்போசை முதற்கொண்டு கேட்கும். நீங்க மனம் ஒன்றி நீங்க தியானித்து பாருங்க, சிதம்பரத்துல உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கு சிலம்போசை கேட்கும். மனம் ஒன்றல்ல கேட்காது, மனம் ஒன்றணும். சிவத்தை தவிர வேற எதையும் சிந்திக்காத நிலையில அப்படி தியானிங்க, கண்டிப்பா சிலம்போசை கேட்கும். அப்படி எத்தனையோ அருளாளர்கள் கேட்டிருக்கு. சிரமன்றம் கேட்டுச்சா? அவர் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தினசரி சிதம்பரத்துல இருந்து அந்த ஓசை கேட்டதா? அப்படி அப்ப சுவாமி போனாரு. என்று வந்தா என்னும் எம்பெருமான் தான் திருக்குறிப்பே அப்படின்னாரு. எப்ப வந்த அப்படின்னு சுவாமி. ஆமா வான்னு கேட்டுட்டு சிவன் ஆமா எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. அப்ப சாமி, பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரம யோகி எத்தினால் பக்தி செய்கே என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற
அத்தாவும் நாடல் காண்பான் அடியனின் வந்தவாரி. பெருமானே என்ன சாமி ஒரு திருவடி அந்த நடனத்தை பாக்குறதுக்கு தான் சாமி நான் வந்திருக்கேன் அப்படின்னு. பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவர். உன் ஆடல் காண்பதுக்கு தான் சாமி நான் வந்திருக்கேன். அப்படியா வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாரு சாமி. அதுதான் அந்த சிறப்பு. எப்பயுமே சிவபெருமான் ஒரு வாரத்துல விட்டுற மாட்டார். நீங்க போதும் சொல்ற வரைக்கும் வேற ஏதாவது வேணுமா வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படிதான் காரைக்கிழமை இருக்கு என்ன கேட்டாரு, அம்மா என்னமா வேணும்னு கேட்டாரு சிவபெருமான். முதல் என்ன சொன்னாங்க, இரவாத இன்ப அன்பு அப்படின்னாங்க. அப்படியே வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு சிவபெருமான். பிறவாமை வேண்டும் அப்படின்னு 2வது வரம் கேட்டாங்க. வேற ஏதாவது வேணுமான்னு சிவபெருமான் விடவே இல்லை. அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சிவபெருமான் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இரவாத இன்ப அன்பு, அடுத்து பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கேன். அதோட பாடிட்டான். கடைசி நிலை என்னது, அவர் திருவடி கீழே இருந்து நான் பாடிக்கிட்டே இருக்கணும், பெருமானே நீ நடனம் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டான். அப்படிதானே? இந்த நடனத்தை பாக்குறதுக்கு தான் எத்தனை பேருக்கு அவன் செய்யறாங்க. அரைக்கிழமை இருந்து சுவாமி நடனம் இப்பயும் பாத்தீங்கன்னா அம்மா பாடிக்கிட்டு இருக்க, ஐயா நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார். நீங்க திருவாலங்காடுக்கு போனீங்கன்னு தெரியும். அப்ப வரம் கேட்கும்போது சுவாமி உடனே விட்டுற மாட்டாரு, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நீங்க போதும் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. நாம சாமிகிட்ட போய் என்ன கேட்க கூடாது, சாமி எப்படியாவது ஒரு 2 பங்களா நான் ரொம்ப நாளா கேட்டுன்னு நினைச்சுட்டே இருந்தேன், 2 வீலர் வேற வாங்கணும்னு நினைச்சேன், ஏதாவது நீ பார்த்து கொஞ்சம் சாங்ஷன் பண்ணி விட்டேன்னா ஏதாவது நான் பார்த்து ஒரு வண்டியை வாங்கிடுவேன் அப்படின்னா கேட்கறத விட்டுக்கிட்டு என்ன கேட்கணும் சாமி கிட்ட, ஞானிகள் கேட்கிற மாதிரி வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவையாம் வேண்டாமை வேண்டாம். இந்த உலகத்துல நீ எந்த பொருளை வேண்டாம் வேண்டாம் ஒதுக்குறீங்களோ அன்னைக்குதான் பிறவாமை வேண்டும் என்கின்ற விருப்பம் சுவாமி கிட்ட. இல்லைன்னா வரவே வராது. சாமி கிட்ட என்ன கேட்கணும், மீண்டும் பிறப்பு உண்டு உன்னை என்றும். வேற என்ன கேட்கலாம் சாமி கிட்ட சொல்லுங்க பாப்போம். மாணிக்கவாசகர் பெருமான் திருவாசகம் முழுக்கும் ஒண்ணு கேட்டிருக்காரு. இது எல்லாம் இப்படி வச்சுக்க, மெய்யன்பு. சாமி கிட்ட மெய்யன்பு வேணும். அது ஒன்று இருந்த அன்பு கிரிகள் எதுவுமே கிடையாது. நீங்க எத்தனை வரம் கேட்டாலும் சிவபெருமான் மேல் மாறாத அன்பு ஒன்று, அது முக்தியை காட்டிலும் உயர்ந்தது. சிவபெருமான் கொண்ட அன்பு அறவே பெற்றார் அன்பன் அந்தமின்றி அகம் நகவும் புறமே கிடந்து புலைநாயன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒளியா பிரிவு இல்லா மறவா நினையா அளவு இல்லா மாலா இன்ப மாகடலேன்னர். என்ன வேணும், மாறாத அன்பு வேணும், மெய்யன்பு வேணும். மெய்யன்பு அப்படின்னா அப்ப பொய்யன்பு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? எத்தனை பேர் என் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று அப்படின்னு மாணிக்க சொன்னா, சிறந்தடியார்னா அப்ப சிறப்பில்லாத அடியாரும் ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம். சிலர் ஏமாத்துறவங்க இருக்காங்கல்ல, அடியார் வேஷம் போட்டு ஏமாத்துறவங்க இருக்காங்களா, அதான் சிறந்தடியார் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சிறப்பில்லாத அடியார் ஒருத்தர் இருக்காரு. மெய்யன்பு அப்படின்னா பொய்யன்பு ஒண்ணு இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டுட்டு உள்ள வந்துக்கிட்டு கோயில தரிசனம் பண்ண வருவாங்க, அப்படின்லாம் உண்டு. ஆனா பொய்யன்பா வந்தா கூட சிவபெருமான் விட மாட்டாரு, மெய்யன்பாக மாற்றி விடுவார். அதுதான் சுவாமியுடைய காரணம். வேஷம் போட்டு வந்தா கூட வெய்யடி போலியா வந்தா கூட உண்மையாக்கிடுவார். அதான் சுவாமியுடைய திருவள்ளுவர். புரியுதா உங்களுக்கு? அப்ப அத்தா உன் ஆடல் காண்பார், அதுக்குதான் சாமி நான் வந்திருக்கேன் அப்படின்னாரா. உடனே வேற ஏதாவது வேணுமான்னு சிவபெருமான் கேட்டார். அப்ப சாமி சொன்னாரு, சாமி கேட்டு கிளை பெரியான் கேளாதே கேட்டில் சொல்லும்போது கூட்டமாம் குவிமுளையால் கூட நீ ஆடுங்க. சாமி நான் உனக்கு கேட்கட்டுமான்னு சொல்லுப்பா அப்படின்னாரு சிவரு. நீ நடனம் ஆடுவீங்கல்ல? ஆமா நான் நடனம் ஆடுவேன். நீ ஆடும்போது அம்பாலும் சேர்ந்து ஆடணும் அப்படின்னு. அப்படியா, சரி ஆடிவோம். வேற ஏதாவது வேணுமான்னு மறுபடியும் கேட்டாரு சாமி. சாமி இன்னும் ஒண்ணு மட்டும் கேட்கட்டுமா அப்படின்னு. கேளுப்பா அப்படின்னு. சாமி கேட்டுருவேன், சும்மா கேளுப்பா அப்படின்னாரு. நீங்க 2 நடனம் ஆடுவீங்களா? அதன் அடியார் கூட்டத்தோட உட்காந்து பார்க்கணும் அப்படின்னாரு. கூட்டமாம் குவிமுளையால் கூட நீ ஆடுமா, நீ அம்பாலோடு நடனம் ஆடுவது அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்து அதை கண்டு கழிக்க வேண்டும் என்று சுவாமி அதையும் சுவாமி கொடுத்தாரு. அதான் பெருமானுடைய காரணம். எத்தனை கேட்டாலும் சுவாமி கொடுக்காம இருக்க மாட்டார். எது கேட்டாலும் கொடுப்பார். அவர்கிட்ட கேட்கும் போது பார்த்து கேட்கணும். சிவபெருமான் என்ன கேட்கணும், எதை கேட்க வேண்டும் என்று தெரிந்து கேட்கணும். மெய்யன்பை தவிர வேற எதையுமே கேட்காங்க சாமி. சாமிகிட்ட கேட்டா என்ன கேட்கணும், மெய் அன்பு பெறவே வேண்டும் மெய் அன்பு. அதுலயும் சொன்னாரு, இந்த பிறவியை நீங்க விட்டுட்டீங்க, பிற்பால் நின்று பேர் கணித்தால் பெருதற்கு அரியன் பெருமை. இந்த மனித பிறவை கொடுத்து சிவபெருமான வழிபாடு பண்ணலைன்னா பிற்பால்
நீங்களாம் போங்க, நாங்க பதறாம அடுத்த பிறவில வாரோம், இப்ப எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா சிவபெருமான் கிடைக்கவே மாட்டார். மாணிக்கவாசகர் சொல்றாரு, பிற்பால் நின்று பேல் கடித்தார். பாத்துக்கிறோம், நீங்க போங்க, நீங்க அடியார் ஆயிட்டீங்க, நீங்க வழிபாடு பண்ணுங்க, நாங்க அடுத்த பிறவில பாத்துக்கிறோம் அப்படின்னு மட்டும் என்ன செய்யக்கூடாதான். பிற்பால் நின்று பேல் கடித்தால் பெறுதற்கு அரியன் பெறும், கிடைக்கவே மாட்டார் சாமி. அல்லது பிறவி என்ன செய்யணும், மதித்து எப்பேற்பட்ட சிறப்பு பாருங்க. நமக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. அப்ப இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கேன். இந்த பிறவி அப்படியே சொன்னேன், 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 100,000 யோனி பேதங்கள். அப்புறம் அதை சொல்றது இல்ல, 84 100,000 4 வகை தோற்றம் என்ன சொன்னேன், விதை வியர்வை கருப்பை முட்டை. 7 வகை பிறப்பு வந்து நீர் வாழணும், நிலத்தில் வாழணும், விலங்குகள் பறவைகள் விலங்கு தேவர்கள் மனிதர்கள் 7 வகை பிறப்பு. 84 100,000 என்பது ஒவ்வொரு இதுலையும் இப்ப தாவரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு 10 தெரியும், கூடுனா 20 தெரியும், அதுக்கு கூடுனா 50 தெரியும். ஆனா 14 லட்சம் வகைகள் இருக்கு தாவரங்கள்ல மட்டும். விலங்குகள்ல 10 லட்சம் இருக்கு, மனிதர்கள 9 லட்சம். இப்படி எல்லாம் கூட்டணும்னா மொத்தம் 84 லட்சம். 84 லட்சத்துலதான் இந்த உயிரினுடைய வகைகள் இருக்கு. அதுக்கு மீறி எதிரவே கிடையாதுன்னு சொல்லி சிவஞான சித்தியார் நூல் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள் நமக்கு பதிகத்துல சொல்றாரு, திருவள்ளுவர் பதிகத்துல சொல்றாரு. இது சிவஞான சித்தியார்ல அண்டசம் சுயதசம் உட்பிச்சம் சராயசம் எந்திர 4 84 100,000 யோனி வேதங்களில் இதில் மானிடத்து உதித்தல். இந்த மனித பிறகு எப்படின்னா, மானிடத்து உதித்தல் கடலை கையால் நீந்தினன் காரியம் கான். ஒருத்த கடல்ல தப்பிச்சு கரையேற முடியுமா, முடியாது. அது போல வந்திருக்கு இந்த பிறவி. மனித பிறவி அப்படி வந்திருக்கு. கடல்ல எப்படி கையை நீந்தி போக முடியாதோ அதே போல நீங்க மனித பிறவியை விட்டுறாத. இப்பிறவி தப்பில் எப்பிறவி வாய்க்குமோ, வாய்த்தது ஈதோ ஒரு பிறவி நம் தமக்கு மதித்திடுமின் அப்படிங்கிறாரு அப்பர் சார். அதனால இந்த பிறவியை மதித்து பெருமான் என்ன செய்யணும், வழிபாடு செய்து உயக்கூடிய நம்ம வழியை பார்க்கணும். நம்ம அருமையான தலைப்பு, பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நதிப்பாய் நாயன் இருப்பேனும் நம்பி இனித்தான் அல்காய். அந்த ஆடை எடுத்திட்ட பொற்பாதத்தை நாம் வழிபாடு செய்தால் இனி பிறவாத நிலையை நாம் அடைவோம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து நோகை சிறந்து இந்த பொன்னம்பலத்தான தலைமை என்ற இந்த சொற்பொழிவை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வலிவினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருக்கோள் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். ஆறுமுகம் 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 என்று போரி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயனது ஈசன் எனமான உயர் என்று மோதும் ஏழைகள் வியாகுல ஏதை என வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை ஒரு மேனியவ வேளனி நீலமயிலாக உமை தந்த வேளே நீசர் கடமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேள்விடும் மடங்கள் வேளாதிரி பெருமாறவும் ஆவி உண்ணுமானை முக தேவதுணை வாசிகரி அண்டர் கோகுலம் சேருமலகார்வன் அணி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று கூறி கைலாய ஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை கண்டார் தந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் உரை திருவாவூரை வாழ்வு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நீடூரி தரைக மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருந்ததற்கு பரமன் வகுத்த அருளறியை போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னுள் செங்கோல் உச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுவை வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க வேள்விகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் அரணம் பார்வதி பதையே தென்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் அந்த பாருங்க